ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியாரின் பெருவிழா. அன்புக்குரியவர்களே, பெந்தகோஸ்து பெருவிழாவாகிய இன்றைய நாள் தூய ஆவியினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்ற அதே வேளையில் இன்றைய நற்செய்தி தூய ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கான, இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமெனில் அவரை உணர்வதற்கான வழியை நமக்கு எடுத்துரைக்கின்றது. தூய ஆவியானவர் நமக்குள்ளே உரைகின்றார் என்கிற செய்தி விவிலியத்தில் மிக தெளிவாக காண கிடைக்கிறது. நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா என்கிறார் புனித பவுல் 1 கொரிந்தியர் 3:16. எனவே நாம் தூய ஆவியை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வதை விட நமக்குள்ளே இருக்கின்ற அவரை உணர முயற்சி செய்வதே முக்கியமானது. விவிலியத்தில் 2 இடங்களில் உயிர் மூச்சு ஊதப்படுவது குறித்து நாம் வாசிக்கிறோம். முதல் பகுதி தொடக்க நூல் 2:7. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான் என்று வாசிக்கிறோம். நமது உடல் மண்ணிலிருந்து வந்தது என்றால் நம் சுவாசம் கடவுளிடமிருந்து வந்தது என்கிற செய்தியை இவ்வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. 2வது பகுதி இன்றைய நற்செய்தி. இயேசு திருத்தூதர்கள் மேல் ஊதி, அதாவது உயிர் மூச்சை ஊதி, ஜீசஸ் breathed upon his disciples, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார். சுவாசம் என்பதற்கும் தூய ஆவி என்பதற்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. கடவுளிடமிருந்து வரும் சுவாசத்தோடு நாம் தொடர்பு கொள்ளுகிற பொழுது கடவுளின் ஆவியோடு தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு என்ற செய்தி இங்கு மறைந்து கிடக்கின்றது. ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் ஒதுக்கி நம் சுவாசத்தை விழிப்புணர்வோடு கவனித்தோம் என்றால் தூய ஆவியானவர் நம் வழியாக செயல்படுவதை நம்மால் உணர முடியும். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் அதிகாரம் 2, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்தில் இருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளில் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்துப் போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம்மாவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர்.
என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே, உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை. பூவுலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். தூய பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 8-17 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களில் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரை உங்களில் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலேயே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதரர் சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள்.
மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகள் ஆயின் உரிமை பேறு உடையவர்களாயிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய ஆவியாராம் துணையாளர் உனக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 வசனங்கள் 15 16 மற்றும் 23 26. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவான் நற்செய்தி என்று இருப்பது போல தூய ஆவி நற்செய்தி என்ற ஒன்று உண்டு. அதுவே திருத்தூதர் பணி நூல். 4 நற்செய்தி நூல்கள் இயேசு நற்செய்தி போதித்ததை குறித்து பேசுகின்றன என்றால், திருத்தூதர் பணி நூலானது சீடர்கள் இயேசுவின் நற்செய்தியை போதிக்க எவ்வாறு தூய ஆவியார் பின்புலமாக செயல்பட்டார் என்பது குறித்து பேசுகிறது. திருத்தூது பணி நூலின் பல இடங்களில் தூய ஆவி மக்கள் மீது பொழியப்படுவதை நாம் காண்கின்றோம். பெந்தகோஸ்து நாளில் எருசலேமில் கூடி திருத்தூதர்களது போதனையை கேட்டவர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டனர். திருத்தூதர் பணி 2வது பிரிவு 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். யூத தலைமைச் சங்கத்தால் அச்சுறுத்தப்பட்ட பின்பு சீடர்கள் ஒரு மனதாக மன்றாடிய பொழுது அவர்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். திருத்தூதர் பணி 4:31. பேதுருவும் யோவானும் சமாரியர்கள் மீது கைகளை வைக்கவே சமாரியர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டனர். திருத்தூதர் பணி 8:17. தூய ஆவியால் சவுல் ஆட்கொள்ளப்படும் பொருட்டு அவரிடம் அனனியா அனுப்பப்பட்டார். திருத்தூதர் பணி 9:17. கொர்நேலியுவின் இல்லத்தில் பேதுரு இறைவார்த்தையை அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது அதற்கு செவிமடுத்த பிற இனத்தார்கள் அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தார். திருத்தூதர் பணி 10:44. இவ்வாறு மக்கள் மீது இறங்கி வரும் ஆவியானவர் அவர்கள் மேல் ஏராளமான வரங்களையும் கனிகளையும் கொடைகளையும் பொழிவது குறித்தும் நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். தூய ஆவியானவர் தம் மக்கள் மீது பொழியும் வரங்கள் குறித்து எசாயா 11:2, அவரது கனிகள் குறித்து கலாத்தியர் 5:22, அவரது கொடைகள் குறித்து இன்றைய 2ஆம் வாசகம் 1 கொரிந்தியர் 12வது பிரிவிலும் நாம் வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியின் நற்செய்தி என்று அழைக்கப்படும் திருத்தூதர் பணி நூலை நாம் புது பிறப்பின் நூல் என்றும் அழைக்கலாம். காரணம், தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்பட்ட பல நபர்கள் புது பிறப்படைந்து புதிய மனிதர்களாக மாறியது குறித்து இந்நூல் விவரிக்கின்றது. ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட திருத்தூதர்கள் தங்களது கோழைத்தனம், பயம், பதவி ஆசை ஆகியவற்றிற்கு மடிந்து தைரியம், உள்ள உறுதி, நம்பிக்கை, ஞானம் போன்றவற்றை தம்மகத்தை கொண்ட புது மனிதர்களாக மாறினர்.
இரண்டாவதாக, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட தொடக்க கிறிஸ்தவர்கள் தங்களது சுயநலம், சுயமைய வாழ்வு போன்ற தீமைகளுக்கு இறந்து பிறர் நலம், சமூக அக்கறை, பகிர்வு மனநிலை போன்ற நற்குணங்கள் கொண்ட புதிய திருக்கூட்டமாக பிறப்பெடுத்தனர். மூன்றாவதாக, கட்டளைகள் மட்டில் சடங்காச்சார அணுகுமுறை, மத நம்பிக்கையின் பொருட்டு வன்முறை மனநிலையோடு செயல்படுதல் போன்ற தீமைகளில் மூழ்கி கிடந்த சவுல் தூய ஆவியை பெற்ற பின்பு பவுல் என்ற பெயரோடு புது மனிதராக பிறப்பெடுத்தார். நான்காவதாக, புனித பவுலின் நற்செய்தி அறிவிப்பின் காரணமாக பல பிற இன நகர்களில் நற்செய்தி என்ற விதை விதைக்கப்பட்டு கடவுளின் திரு அவை என்ற செடி முளைத்து கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு என்ற கனி பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு பின்புலமாக இருந்தவர் தூய ஆவியானவர். அன்பிற்குரியவர்களே, தூய ஆவியானவர் நம்மீதும் இறங்கி வருகின்ற பொழுது நாம் புது பிறப்பு உள்ள மனிதர்களாக மாறுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நோவாவின் காலத்தில் வெள்ளம் ஏற்பட்ட போது வெள்ளம் வடிந்து விட்டதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நோவா பேழையிலிருந்து ஒரு புறாவை அனுப்பியதாகவும் அது பறந்து சென்று புதிதாக தளிர்த்த ஓர் ஒலிவ இலையோடு திரும்பியதாகவும் நாம் தொடக்க நூலில் வாசிக்கின்றோம். தொடக்க நூல் 8வது பிரிவு 10 மற்றும் 11 வசனங்கள். வெள்ளம் பழைய தீமையானவை அழிக்கப்பட்டதற்கும் ஒலிவ இலை புதிய படைப்பிற்கும் புறா தூய ஆவிக்கும் அடையாளமாக இருக்கின்றன. தூய ஆவியார் புது படைப்பின் கருவியாக விளங்குகிறார் என்கிற செய்தி இங்கு காண கிடைக்கின்றது. தஞ்சாவூருக்கு அருகே மறுபிறப்படைந்த மரச்சாமான்கள் கடை என்றொரு கடை உண்டு. ஒழுங்கமைவு இல்லாமல் இருக்கும் மரங்கள் உளியாலும் சுத்தியலாலும் அறுவை இயந்திரத்தாலும் மறுபிறப்படையும் போது நாற்காலியாக, மேஜையாக, கட்டிலாக மாறி மனிதர்களுக்கும், தேராக, சிலையாக மாறி இறை வழிபாட்டிற்கும் உதவியாக இருக்கின்றன. அதேபோல ஒழுங்கமைவு இல்லாத மானிட வாழ்வு தூய ஆவியால் மறுபிறப்பு அடைகின்ற பொழுது நானிலமும் பயன்பெறும் வகையில் மாற்றமடைகிறது. மாற்றமடையாத வாழ்வு நாற்றமெடுக்கும் சாக்கடையாக மாறிவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். மன்றாடுவோமாக. இறைவா, தூய ஆவியாரால் தூண்டப்படாத வாழ்வு செத்த வாழ்வுக்கு சமம் என்பதை நாங்கள் உணர வரம்தாரும். ஆமேன்.